வணக்கம் அன்பு நண்பர்களே. நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஆதர்ஷ் வித்யா கேந்திரா பள்ளிக்கூடத்தில் தான் இப்போ நான் இருந்துட்டு இருக்கேன். பார்க்கலாம், இங்கே மாணவர்கள்லாம் மாணவிகள்லாம் வரிசையாக போய்கிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு பொது தேர்தல் நடக்குமோ அதே மாதிரியே இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் பேரவை தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாணவ மாணவிகள் அப்படியே வரிசையாக எப்படி ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளே போவாங்களோ அதே மாதிரியே போய்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. நான் இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே வந்தப்பயே அங்கங்கே சுவரொட்டிகள் ஒட்டியிருந்தாங்க. ஓட் ஃபார் இவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய படங்களும் போட்டு இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறது பள்ளியினுடைய கேண்டீன் பகுதியாக இருக்கலாம், பள்ளியினுடைய கிரவுண்டு பகுதியாக இருக்கலாம், இப்படி பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருந்த காட்சிகளையும் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷின் மாதிரியே இவங்களே ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அந்த தொழில்நுட்பம் வழியாக வாக்கு செலுத்துறதுலேருந்து பல்வேறு வகையான புதுமைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம். தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண மாணவ மாணவிகள்கிட்ட முதல்ல நம்ம பேசிடலாம். தேர்தல் அப்படின்னாலே பல்வேறு வகையான சுவாரஸ்யங்களை உள்ளடக்கினது தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த வகையில் ஒரு மாணவர் பேரவை தேர்தல், அதுவும் ஒரு பொது தேர்தல் மாதிரியே நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முறை எப்படி இருந்துச்சு, அதில் போட்டியிட்ட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக சீனியர் லெவலில் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண நம்மளோட விகாஷ் இருக்கார். விகாஷ், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. பேசிக்கலி இப்போ ஓட்டிங்னாலே எல்லாருமே 18க்கு மேலே தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்கூல் லைஃப்லேயே எப்படி ஓட் பண்ணணும், எப்படி கரெக்டான லீடர்ஸை தேர்ந்தெடுக்கணும்னு கொண்டு வரது வந்து ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காகவும் ஒரு நல்ல மோட்டிவ்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலாக நான் வந்து ஸ்கூல் சீனியர் பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்னேன். ஸோ எல்லா கிளாஸுமே கேம்பெயின் பண்ணோம். ஸோ நான் என்ன எஃபெக்ட், என்ன ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் என்னெல்லாம் பண்ணுவேன், ஸோ ஸ்கூல் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸும் போய் பேசணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. தேவை கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான லத்தீன் பழமொழி. இந்த பள்ளிக்கூடத்துக்கும் அது பொருந்தும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பொது தேர்தலில் எப்படி ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லக்கூடிய இவிஎம் மிஷின் இருக்குமோ அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் தேர்தலுக்காக தனியாகவே பிரத்யேகமாக ஒரு இணையதள வசதியும் செஞ்சுருக்காங்க. அதை தயாரித்தவரில் ஒருவராகவும் இந்த பள்ளிக்கூடத்தில் சீனியர் லெவல் பிரசிடென்ட் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணவருமான சாய் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். முதல்ல இந்த எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிடலாம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இட்ஸ் a வெரி குட் திங். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ தான் வந்து ஃப்ரம் 5th to 12thன்றதுனால தே கெட் எக்ஸ்போஸ் டு எப்படி ஒரு ஆஃப்டர் 18 போன பிறகு எப்படி ஓட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேண்டிடேட் ஓட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க அண்ட் அவங்களை எப்படி நம்ம எலிஜிபிள் அப்படின்றத அந்த கேட்டகரி கீழே கொண்டு வரது, அந்த மைண்ட் தாட் ப்ராசஸும் வில் பி டெவலப்ட். ஸோ இந்த ஸ்மால் ஏஜே டெவலப் பண்ணதுனால ஒரு லாங் டேர்ம் போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் இந்தியன் எலெக்ஷன்ஸ்லேயே வந்து எப்படி நம்ம ஒரு நல்ல லீடரை செலக்ட் பண்ணுறான் அந்த மைண்ட் செட் வரும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க? ஸோ நாங்கள் இப்போ என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு இனிய லைக் ஐடி எராவில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஐடி டீம், ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு ஐடி டீம் இருக்குது இங்கே ஆதர்ஷ்குள்ளவே. இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. இது ஆக்சுவலி கொண்டு வரணும் வெளியே ஆக்சுவலி. பிகாஸ் நாங்கள் மற்ற நிறைய ஸ்கூல்ஸோட ஆதர்ஷ்லேயே நாங்கள் வந்து ஐடி செல்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நான் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் மிதுன் சங்கர் அண்ட் நிறைய இந்த மாதிரி ஐடியில் இன்ட்ரெஸ்டடாக உள்ள பீப்புளை வந்து நாங்கள் கேதர் பண்ணி இப்போ இவிஎம் இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனே வந்து இவிஎம் மூலமாக தான் இது பண்ணுறோம். ஸோ அந்த இவிஎம் அது என்ன ப்ராசஸ், அது எப்படி பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலி இது வந்து WOTன்னு சொல்லுவாங்க, வெப் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா நார்மலாக நம்ம இப்போ டெய்லி டே டு டே நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணுவோம்ல வெப்சைட்ஸில். ஸோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஸ்கூலுக்குன்னே தனியாக நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் வெளியே போச்சுன்னா ஆப்வியஸ்லி ரைட் எலெக்ஷன்ஸில் வந்து இப்போ இவிஎம் மிஷின் இருக்கும். ஸோ இங்கே மிஷின் பதிலாக நாங்கள் வந்து இந்த இவிஎம் பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் எவ்ரி டைம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் நேம் வரும், கரெக்டாக எல்லாருக்கும் சப்மிட் பண்ணால் தான் அது போய் சப்மிட்டே ஆகும், ஓட்டும் இதாகும். புரிஞ்சுக்கலாம். இது ஒரு போர்ட்டல் மாதிரிங்கிறது மாதிரி. எக்ஸாக்ட்லி ஒரு போர்ட்டல் மாதிரி. என்னன்னா இதுக்கு எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்காது. யார் உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு ஒன் டைம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ டெமோக்ரஸின்னு வரும்போது இப்போ நிறைய ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்போம். இவிஎம் வந்து டேம்பர் பண்ணலாமா, டேம்பர் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்க இவிஎம் வந்து இன் சச் அ வே தட் இட் கேனாட் பி டேம்பர்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக் திங். அண்ட் வந்து என்னன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து இப்போ ஆதர்ஸில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸாக கூட டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே ஆதர்ஸ்லேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கூட இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் திங்ஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. தேர்தல் வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவே இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாணவ மாணவிகள் வரிசையாக நின்று வாக்களிக்கிறாங்க. இந்த நேரத்தில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ஸ்ரீ பார்வதி என்னோட இருக்காங்க.
எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க நீங்கள் குறிப்பாக? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்கூல் லெவலில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லும்போது நம்மளோட ப்ராமிசஸ் நம்ம வாக்குறுதி கொடுக்குறதும் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன மாதிரி கொடுத்தீங்க நீங்கள்? ஸோ இந்த ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கிற இதில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம், புதுசாக ஏதாவது கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஸ்கூல் அசம்பிளிஸில் புதுசாக ஏதாவது கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், ஸோ பேசிக் நீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னு நம்ம கேட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட பேசி அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராமிசஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். எப்படி, அதாவது இன்னொரு வகையில் பார்த்தா உள்ளுக்குள்ளே வர்றப்பயே இவங்களுக்கு ஓட் போடுங்க, அவங்களுக்கு ஓட் போடுங்க, ஓட் ஃபார் ஸ்ரீ பார்வதி அப்படின்லாம் உங்கள் ஃபோட்டோவே வச்சு அதில் பார்க்குறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல, ஸோ நார்மலாக எலெக்ஷன்ஸ் நடந்துருச்சு, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எலெக்ஷன் நடந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணுறது வந்து நானும் பண்ணியிருந்தேன், என்னோடய ஃபெல்லோ கண்டெஸ்டன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்காக இருந்துச்சு. இப்போ ஒரு டெமோக்ரஸி பற்றின ஒரு புரிதல், ஒரு ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு வலிமை, இதெல்லாம் வந்து இந்த வயசில் இதனால் உள்வாங்கிக்க முடியுதா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நம்ம 18க்கு அப்புறம் ஓட் போடுறோம். ஸோ ஓட் போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமாக தேவை இருக்கிற ஒரு விஷயம் வந்து டெசிஷன் மேக்கிங். நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறத நம்ம முடிவெடுக்கிறது தான் நமக்கு தேவையான ஸ்கில். ஸோ இப்போவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு லீடருக்கு ஓட் போடுறோம், எந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு ஓட் போடுறோங்கிறத வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகன்ஸ். கை கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி. செயலாளர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண ஆருத்ரா இப்போ நம்மளோட இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? அதாவது என்னென்னா, அப்பா அம்மா ஓட்டு போட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு பார்ப்பீங்க விரலில் ஒரு மை இருக்கும். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் விரலில் ஒரு மை இருக்குது. இந்த நேரம் எப்படி இருக்குது பார்க்கும்போது? உண்மையாக சொன்னால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். லீடர்ஸுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஓட் பண்ணி அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சாய்ஸஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து எலெக்ஷன் நிற்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எலெக்ஷன் நிற்கணும்னா அது நான் நினச்சி நடக்கலை, லைக் எப்படியோ நடந்துட்டு. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி. என்ன பிரச்சாரம் பண்ணீங்க நீங்கள்? வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? நான் நிறைய சொல்லியிருக்கேன். பேஸ்கெட் பால் ரிம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் லைக் அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு சொன்னாங்க ஸ்போர்ட்ஸில். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் லைப்ரரிஸில் புக்ஸோட அவைலபிலிட்டி இன்னும் கொஞ்சம் வாஸ்ட்டாக, லைக் இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனல் ரிலேட்டடாக, லைக் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில புக்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்னு அப்படின்னு நினச்சி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. பள்ளிக்கூடத்தில் தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மோட எப்படி ஒரு பொது தேர்தல் நடக்கிறப்ப ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து விரலில் மை வைக்கிறாங்க. பல்வேறு வகையான காட்சிகள் எப்படி பொது தேர்தலில் சந்திப்போமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையராக, இந்த தேர்தலுக்கான தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நிகேஷ் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட இப்போ நம்ம பேசியிருக்கோம். சார் வணக்கம். சார், அதாவது ஒரு மாணவர் பேரவை தேர்தல் இது எப்படி சார் பண்ணுனீங்க? முதல்ல நாமினேஷன் அதே மாதிரியே இருக்குமா? பொது தேர்தல் மாதிரியே நடைமுறைகளை என்னெல்லாம் பண்ணீங்க சார்? ஆமாம், சேம் நடைமுறைகள் தான் சார். ஃபர்ஸ்ட் நாமினேஷனுக்கான நாட்கள் நம்ம சொல்லுவோம், லாஸ்ட் டேட் ஃபார் நாமினேஷன் அதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய நாள் கூட அது கடைசி நாள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் வந்துடும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு நம்ம முன்னுக்கூட்டியே ஒரு டேட் அறிவிச்சிருவோம், எலெக்ஷன் டேட். அப்போ அந்த டேட்டில் வந்து நம்ம ஜூனியர்ஸுக்கு ஒரு டேட்டு, சீனியர்ஸுக்கு ஒரு டேட், 2 கட்ட தேர்தல். ஓகே, அதாவது 2 பிரிவுகளுக்கு நடக்குது இல்லை சார்? ஜூனியர்னா எத்தனாம் கிளாஸ் வரைக்குமானது? 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை ஜூனியர்ஸ். சீனியர்ஸ்ன்னு சொல்லும்போது 8ஆம் வகுப்புலேருந்து 9லேருந்து 12 வரைக்கும் சீனியர்ஸ். சரி, இப்போ வந்து இந்த தேர்தல்னாலே சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கும். ஆமாம், இங்கே நீங்கள் பார்த்த சுவாரஸ்யங்கள்லாம் என்ன? சுவாரஸ்யம்னா அவங்களுடைய கேம்பெயினிங் தான் நான் பார்க்குறது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களாவே ரெஸ்பான்சிவ் எடுத்து நாங்கள் இது பண்ணி தருவோம் அவங்களாவே சொல்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் நம்மள்ட்ட கன்சல்டன்ஸுக்கு வரணும், நம்ம அவங்கள கைட் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். அது நல்ல விஷயங்கள்ன்றது நம்ம 100% நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணுவோம். மற்றபடி அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் சுவாரஸ்யமாகவே இருக்கும். சார், இப்போ தேர்தலில் பிரச்சாரம் முடிகிறதுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க. இரவுனா இத்தனை மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மாலையில் வந்து அது மாதிரி பொதுக்கூட்டம் மொத்தத்திலே முடிகிறதுக்கு ஒரு நேரம், இது மாதிரி நீங்கள் என்னெல்லாம் விதிமுறைகள் வச்சுருந்தீங்க? விதிமுறைகள்னா நம்ம லாஸ்ட் டூ டேஸ் மட்டும் கிளாஸஸுக்கு உள்ளே போகலாம். ஏன்னா கிளாஸஸ் பாதிக்கக்கூடாது. ஏன்னா தேர்தல் அறிவிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டேட்டை அறிவிச்சிட்டோம். ஆனால் ஒரு 3 நாட்கள் நீங்கள் வந்து வெளியே சுவரொட்டிகள் மூலமாகவோ இன்டர்வல் டைமில், லஞ்ச் டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. லாஸ்ட் டூ டேஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 டேஸ். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டேயும் கூட
அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் முடிஞ்சிடும். காலையில் ஒரு சாதாரணமான மீட்டிங், ஜூனியர்ஸுக்கும் சீனியர்ஸுக்கும் ஒரு மீட்டிங் வச்சோம். அதுக்கப்புறம் 12 o'clock உள்ள முடிச்சிடணும். எப்படி ஒரு பொது தேர்தலில் வந்து நம்ம போலீஸ்காரங்களை எல்லாம் பார்ப்போம் அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள், அது மாதிரி என்சிசி மாணவர்களை நிறுத்தியிருக்கீங்க. அது மாதிரி ஓட்டு கேட்கறவங்க வந்து அந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றவங்க வந்து இந்த வளாகத்திலேயே வரவிட மாட்டீங்க. அது வந்து எப்படி ஒரு பொது தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர்ல ஓட்டு கேட்கக்கூடாதோ அதே மாதிரியான ஒரு கன்செப்ட். எஸ், ஏன்னா என்சிசி இன்சார்ஜ் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தா நமக்கு டக்குன்னு ஈஸியாக மெசேஜஸ் கிடச்சிரும் யாருடைய தேவையில்லாமல் கேம்பெயினிங் பண்ணி. ஏன்னா அதை நம்ம இப்போவே அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களுடைய ஃப்யூச்சரில் கூட அதை வந்து அவங்க அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி 18+ இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டோம். இப்போ இந்த மாணவ மாணவிகள் ஓட்டு போடுறாங்க, அவங்க எப்படி சார் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னதுன்னா என்ன விஷயம்? ஃபீல் பண்ண அவங்களுக்கு பிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க புதுசாக இருக்குது அவங்களுக்கு. இது ஏன்னா நான் நேரமே சொன்னது போல தான், தொலைநோக்கு பார்வை தான். அவங்க நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா நல்ல நாட்டுக்காக நல்லது பண்ணணும், டெமோக்ராட்டிக்கலாக இருக்கணும். அந்த ஒரு முறையில் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க, ரொம்ப நன்றி. ஜனநாயகம் அப்படிங்கிறதுனுடைய மிக முக்கியமான ஆணிவேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குரிமை. ஆனால் இன்னைக்கு பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா விடுமுறை நாளாக அதை நினைச்சிட்டு ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைந்து வரக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கே வாக்களிப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் அது ஒரு பொது தேர்தல் நடைமுறைகள் எப்படி நடக்குமோ அதே போலவே செயல்படுத்தி ஒரு மாதிரி வாக்குப்பதிவு மாதிரியே அதை நடைமுறைப்படுத்துறதுலையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.